ரன் 2021 ரிலீஸ் ஆன அமெரிக்கன் ஹாரர் த்ரில்லர் சைக்காலஜிக்கல் மூவி. இந்த படத்தோட கதாநாயகி சின்ன வயசுலேயே ஒரு மோசமான வியாதியினால் பாதிக்கப்பட்டு தன் தாயால் மட்டுமே கவனிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு டீனேஜ் ஆகுது, ஆனால் அப்பையும் தன் தாயை கவனிக்கிறதுல எந்த குறையும் வைக்கல. ஆனால் அவங்களுக்கு ஒரே ஒரு வருத்தம், இவ்வளவு அன்பாக கவனிக்கிற தாய் எதுக்கு வெளியே அனுப்புறதில்ல? ஒரு படிப்பாக இருந்தாலும் விளையாட்டாக இருந்தாலும் எல்லாமே உள்ளே தான் சொல்லி கொடுக்குறாங்க, வெளியே அனுப்புறதில்ல. டெய்லி 15 மாத்திரம் நம்ம சாப்பிட்றோம், டெய்லி ஒரு ஊசி போடுறாங்க. எதனால், என்ன வியாதி அப்படின்றதையும் அந்த பொண்ணுக்கிட்ட அந்த தாய் சொல்லலை. கேட்டாலும் அதுக்குண்டான பதில் அவங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்கல. இப்போது நாள் ஆக ஆக நம்ம கதாநாயகிக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. இந்த டேப்லெட் எதனால் நமக்கு கொடுக்கப்படுது, அதை நம்ம விசாரிக்கணும் அப்படின்றதுனால அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு போய் தனியாக போய் மெடிக்கலில் விசாரிக்கிறாங்க. முதல்ல சொல்ல மறுத்துட்டாலும் அதுக்கப்புறம் அவங்க சொல்லும்போது பயங்கரமான ஷாக். ஏன்னா டெய்லி இவங்க சாப்பிட்றது தன் தாய் தனக்கு கொடுக்குற மாத்திரை, அது ஒரு நாய் மாத்திரை. இது ஹியூமனுக்கு கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்கும்போது, ஹியூமனுக்கு டெய்லி ரெகுலராக கொடுத்தா அவங்களோட நரம்புகள் எல்லாமே தளர்ந்து அவங்களால நடக்கக்கூட முடியாமல் போகலாம் அப்படின்னு அந்த மெடிக்கலில் இருக்கிற பெண்மணி சொல்கிறாங்க. தன் தாய் ரொம்ப அன்பாக கவனித்த தாய் இப்போ கொடுக்கறது எல்லாமே வேறு மாத்திரை. அது நடக்கிறதுக்காக கிடையாது, தான் வாழ்நாள் முழுக்க நடக்கக்கூடாதுன்னு அப்படின்னு பிளான் பண்ணி கொடுக்கப்படுது அப்படின்னு தெரிஞ்ச அந்த பெண்ணோட உணர்வு அடக்க முடியாத வழியை ஏற்படுத்துது. இப்போது அந்த இடத்த விட்டு அந்த பெண் தப்பிச்சாலா இல்லையா? அதுக்கப்புறம் ஏன் அந்த தாய் இந்த ஒரு விஷமான மாத்திரைகளை தன் குழந்தைக்கு கொடுக்குறாங்க? இதுதான் இந்த ரன் படத்தோட மொத்த கதையை. இந்த படத்தில் நடித்த 2 கேரக்டர், தாய் பொண்ணு, 2 பேருமே அட்டகாசமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸில் என்ன ஏது அப்படின்றத ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது உங்களால் கண்டிப்பாக யூகிக்க முடியாது. இந்த படத்தில் தப்பிக்கிற சீன்லேருந்து அதை கண்டுபிடிக்கிற தாய் சீன் வரைக்கும் எல்லாமே அற்புதமாக நடிச்சிருக்காங்க. அற்புதமான கேரக்டர், 2 கேரக்டர் ரொம்ப நீட்டாக எடுத்துகிட்டு போயிருக்காரு டைரக்டர். இந்த படம் பார்க்கல அப்படின்னா இப்பயும் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள், நல்லாயிருக்கும். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான கதைக்களத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். என் பெயர் சரவணன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. நன்றி. ஜெய்ஹிந்த்.